தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஜென்ரலாவே ஏன்னா எனக்கு ஸ்டன்ட்ஸ் எப்படி பண்றாங்க, எப்படி அந்த ஒரு கோஆர்டினேஷன் நடக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். ஸோ ஒரு படத்துல என்ன மாதிரி ஸ்டன்ட்ஸ் வேணுங்கிறது டைரக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? இந்த படத்துலயும் அப்படிதான் இருந்ததா? இல்ல கண்டிப்பா இல்ல. எந்த ஒரு படம் பண்ணாலுமே ஒரு படத்தோட கதை என்னன்றதை சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படி வேணுன்றது சொல்லுவாங்க, இந்த சீக்வன்ஸ் எப்படி வரணுன்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த சீக்வன்ஸை நம்ம அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போகலான்றதை நாங்கள் டிசைன் பண்ணி கொரியர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்து ஐ திங்க் ஸ்டண்ட் ஹெவியாக தான் இருக்குது. ட்ரெய்லர்லேயே பயங்கர ஸ்டன்ஸாக தான் இருந்தது. இது அதாவது இப்போ படம் செட் இந்த 80s பட் வரது 2026 தான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டண்ட் டிசைன் பண்ணுறது 80s படத்தில் வரா மாதிரி டிசைன் பண்ணுவீங்களா, இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டன்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுவீங்களா? அது எப்படி ஒர்க் ஆகும்? எப்போவுமே ஒரு ஸ்டண்ட் நம்ம பண்ணும்போது அது பீரியடாக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கிற கதையாக இருக்கட்டும், அந்த கதைக்கு என்ன வேணும்ன்றது தான் நம்ம மெயினாக ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் இப்போ ஒரு பேசிக்காக சொல்லணுன்னா நம்ம ஒரு கமர்ஷியல் படம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒரு கதையை ஒட்டி வர படமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இது கதைக்கான படம், கதையை ஒட்டி வர படம்ன்றதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்றுமே அந்த ஜானர் விட்டு அந்த கதையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் எவ்வளோ ராவாகவும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.